அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பௌர்ணமி தினத்தில், அமாவாசை தினத்தில் நம்மளால் நிறைய ஆற்றல்களை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். அதில் ரொம்ப சிறப்பான பௌர்ணமி திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஐப்பசி பௌர்ணமி திதியை சொல்லுவாங்க. ஆற்றல் வாய்ந்த திதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அன்றைய தினத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், கிரிவலம் போகிறதுக்கு உகந்த நாள், சோடச கலை நேரம் அப்படிங்கிற இந்த சிறப்பான விஷயங்களை பற்றியெல்லாம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பொதுவாக இந்த பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி இரவு 9:42 ஆரம்பிக்குது. 5ஆம் தேதி இரவு 7:23 மணித்துளிகளுக்கு நிறைவு பெறுகிறது. அப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கிரிவலம் போகிறவங்க கண்டிப்பாக போகலாம். ரொம்ப அற்புதமான திதி அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். அதே போல் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது 5ஆம் தேதி மாலை 6:27 ஆரம்பித்து இரவு 8:27 வரையிலும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம் தான் அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ வீட்டில் விளக்கேற்றி வச்சு திருமூர்த்தி பகவானை மனதார வேண்டிக்கிட்டு நம்மளுக்கு என்ன கஷ்டமோ அதை தீரணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் வச்சா அது தீர்ந்து போகும் அப்படிங்கிறது ஒரு உறுதியான நம்பிக்கை, மறந்துட வேண்டாம். பௌர்ணமி தினம் அப்படின்னாலே அம்பிகை வழிபாட்டிற்கு உரியது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது தான். அதுலேயும் உமையால் வழிபடுவதற்கு மிக உகந்த திதி அப்படின்னா இந்த பௌர்ணமி திதியை சொல்லுவாங்க. அம்பிகை ஆலயத்தை தேடி தேடி இன்றைய தினத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம். அதே போல் பார்த்திங்கன்னா ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் செய்வதற்காக உகந்த திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னத்தை வடித்து நம்ம சிவலிங்கத்து மீது அபிஷேகமாக பண்ணி அலங்காரம் பண்ணுவாங்க. அப்போ அப்படியே கோடி லிங்கமாக தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அன்றைய தினத்தில் தான் கிடைக்கும். அது மாலை நேரத்தில் அந்த அபிஷேகமெல்லாம் பண்ணுவாங்க. அது முடிஞ்சிட்டு அந்த அலங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் தவற விடாதீங்க. ஆலயத்திற்கு அரிசி வாங்கி தரணும் அப்படின்னா 4ஆம் தேதியே வாங்கி கொடுத்துறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அதே போல் துளசி விரதம் இருப்பதற்கு உகந்த நாளும் இன்றைய நாளே. குருநானக் ஜெயந்தி கொண்டாடப்படுறதும் இந்த நாள் தான். அதே போல் சித்தர் வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி திதியில் நம்ம செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. சித்தராலயங்களுக்கு சென்று அங்கே போய் அமைதியாக தியானத்தில் அமர்ந்து அவர்களை மனதார எண்ணி துதிக்கும் போது நம்மளால் கண்டிப்பாக அந்த தியானத்திலே அவர்களை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. அற்புதமான நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது. எக்காரணம் கொண்டும் தவற விட்டுறாதீங்க. உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.